நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எசாயா 35 3-10 முடிய. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பேரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைந்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். சிந்தனை: இங்கு மீட்பிற்கான உறுதி அளிக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாலை நிலம்போல் ஆகிவிட்ட ஏதோமில் மறுபடியும் வாழ்வு துளிர்க்கும். அமைதி திரும்பும். மனிதர்களின் மனங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பும். இந்த நிலை இறையரசை நினைவூட்டுகிறது. தூய வழி என்பது ஆண்டவரில் நிலைத்திருப்பவர்கள் நடந்து வரும் பாதை. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களே இதில் நடந்து வர முடியும். இந்த பாதையில் நடப்பவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பார். ஆம், நமது வாழ்விலும் ஆண்டவர் வழியை காட்டிவிட்டு வாளாக இருக்க மாட்டார். பாதையில் நம்மோடு கூட நடந்து வருவார். எனவே நம் ஆண்டவரின் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.